எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 36ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தினுடைய மைய பகுதி இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல பலப்படுத்துகிற ஒரு வாக்கு தத்துவம். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து, பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை நான் மீண்டும் கட்டுவேன். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். கடந்த 1ஆம் தேதி இந்த வசனத்தை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்தார். எதெல்லாம் ஆண்டவர் மீண்டும் ஸ்தாபிப்பார், எதெல்லாம் மீண்டும் ஆண்டவர் கட்டுவார். வேதம் சொல்லுகிறது, அவாந்தரமான ஸ்தலங்களை நான் கட்டுவேன். 2வது ஆண்டவர் சொன்னான், நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன். 3வது பாலானவைகளை நான் கட்டுவேன். 4வது மண்மேடாய் இருந்ததை நான் மீண்டும் கட்டுவேன். இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் சாத்தியமாகுமா என்று சொல்லுகிற இடத்துலலாம் ஆண்டவர் மீண்டும் கட்டுகிறவர். உலகம் சொல்லும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, இது நடக்கவே நடக்காது என்பதாக. இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டதற்கு பின்பாக இஸ்ரவேல் தேசம் என்கிற ஒரு தேசமே வராது என்று சொன்னபோது மீண்டும் அத்திமரத்தில் இலை துளித்தது போல தீர்க்க தரிசனம் உரைத்து ஆண்டவர் மீண்டும் இஸ்ரவேல் தேசத்தை 1948 மீண்டும் துளிர்க்கும்படி கர்த்தர் செய்தார். எல்லா இடங்களிலும் சிதறிப்போன யூதர்களை மீண்டும் இந்த காலகட்டத்தில் தேவன் கூட்டி சேர்த்து கட்டி கொண்டு வருகிறார். நிர்மூலமானதை, பாலா போனதை, அவாந்தரமானதை, மண்மேடாய் போனதெல்லாம் கர்த்தர் கட்டுகிறவர். இந்த மாதம், இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிற தேவன் உங்களை எல்லாரையும் கர்த்தர் மீண்டும் ஸ்தாபித்து கட்டுகிற ஆண்டவர். ஆமென். யார் அதை கட்டுவார்? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை கர்த்தர் நமக்காக கட்ட பண்ணுவார். யாரை வச்சு கட்டுவார்? சில நேரம் ஆண்டவர் சத்துருவை வச்சே நம்மளை கட்ட வைக்கும்படி செய்வார். சத்துருவை கொண்டே பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கோரேசை கொண்டு ஒரு புறஜாதியான ராஜாவை அவனையே கர்த்தர் எழுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், என் மேய்ப்பன், எனக்கு சித்தமானவைகளை, எனக்கு பிரியமானவைகளை அஸ்திபாரப்படு, கட்டப்படு என்று சொல்லும்போது கட்டுவான். எனக்கு அவனை கொண்டு தீர்க்க தரிசனம் 150 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஒருத்தனை நான் எழுப்ப போகிறேன், அவனை வச்சே நான் கட்டுவேன். யார் அவன்? புறஜாதியான ஒரு மனிதன். அப்போ சத்துருக்களை கொண்டே கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களிடத்துல இருக்கிற உங்களை வைத்து உங்க கூட இருக்கிறவர்களை வைத்தே தேவன் மீண்டும் கட்டி எழுப்புகிற ஆண்டவர். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பேசினார். எப்பொழுது தேவன் கட்டுவார்? சுத்திகரிக்கிற காலத்தில் தேவன் நம்மை கட்டி எழுப்புவார் என்று நம்மோடு பேசினார். சுத்திகரிக்கிற காலத்தில் தான் கட்டுவார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எப்போ சுத்திகரிப்போம், எப்போ பரிசுத்தமோ. ஆமேன். சாம் சொன்னது போல பரிசுத்தர் என்கிற அந்த வார்த்தையை எப்பயுமே பிசாசு சொல்ல விட மாட்டான் இல்ல? ஆமாம். அதனால என்னைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் ஆமென் எதிர்பார்க்கிறாரோ, நடக்கிறதோ, அப்பொழுது தேவன் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க. நாம சில காரியத்தை கட்டணும் என்று ஆவியானவர் இடைப்பட்டார். எதெல்லாம் கட்டணுமா? 1 ராஜாக்கள் 18 நம்முடைய பலிபீடம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். 2வது ஆகாய 1ஆம் அதிகாரத்தில் நாம் ஆலயம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். 3வதாக நம்முடைய அலங்கம், மதில கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்ப தேவன் விரும்புகிறார். ஆவியானவருக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் என்று ஏசாயா 61:1 கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், பாலானவைகளை, நிர்மூலமானவைகளை,
ஆண்டவர் இடிக்கப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் கட்டி எழுப்புகிறவர் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். மீண்டும் நான் ஸ்தாபிப்பேன். 3 விஷயம். 1, ரீபில்ட், திரும்ப புதிதாய் கட்டுவார். 2வது ரிப்பயர், திரும்ப அவர் சரி செய்து கட்டுவார். 3வது ரெஸ்டோர், திரும்ப தேவன் எடுப்பித்து கட்டுவார். ரெனோவேட் பண்றது மாதிரி முதல்ல புதுசா கட்டுவார், 2வது சுத்திகரித்து ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் கட்டுவார், 3வது ரெஸ்டோர், திரும்ப தேவன் வராது என்கிற காரியத்தை தேவன் எடுப்பித்து கட்டுவார். ஒரு மனிதனை உங்க முன்னாடி இன்னைக்கு வைக்க போறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44:26 நீங்கள் பின் பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனா வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பார் என்பதாக. ஏற்கனவே சொன்ன அதே போலதான் சில காரியங்கள்லாம் ஒண்ணுமே வராது, இது நடக்கவே நடக்காது என்ற காரியங்கள்லாம் இருக்கும். அது ஆண்டவர் சொல்லுகிறார், ரீபில்ட், திரும்ப தேவன் உங்களுக்காக எடுப்பிக்க போகிறார். தேவன் எடுப்பித்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 3:4 வாசித்தால், எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறவர் தேவன். தேவன் தான் எல்லாவற்றையும், அது பாலானாலும் சரி, அது இடிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது ஒண்ணுமில்லாம தரைமட்டமாய் போயிருந்தாலும் சரி, தேவன் மீண்டும் எடுத்து தேவன் கட்டுகிறவர். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அவர் எடுக்கிற ஆண்டவர். ஒன்றும் இல்லை, இது அவ்வளோதான், டஸ்ட் பின்னுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லுகிற இடத்திலிருந்து தேவன் எடுப்பித்து கட்டுகிற ஆண்டவர். இதெல்லாம் அவ்வளோதான், அடையாளம் தெரியாம போயிருச்சு, பீஸா மாறிடுச்சு. அந்த இடத்திலிருந்து தேவன் எடுத்து தேவன் நம்மை நிலைநிறுத்துகிற ஆண்டவர். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுக்கிற காரியத்தை தேவன் எடுப்பிக்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுக்க போகிறேன். ஆண்டவர் திரும்ப தம் கையில எடுக்க தேவன் தீவிரிக்கிறார். நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, மோசே நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, சாலமோன் நாட்கள்ல ஆலயம் கட்டப்பட்டது. இதற்கு இடப்பட்ட காலத்துல தான் தாவீது ஒரு கூடாரத்தை எழுப்பினான். 2 சாமுவேலின் புத்தகம் அது 6ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருடைய பெட்டி உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அதன் சாணத்துல அதை வைத்தபோது, தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் இட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. அங்கே பலி செலுத்துகிறவர் பிரகாரம் வரைக்கும் போகலாம், ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை போகலாம். அதே போலதான் ஆலயத்தில் தேவனுடைய திட்டமும், சாலமோன் கட்டின ஆலயத்திலையும் அதே ப்ரொசீஜர் தான் கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் இடப்பட்ட நாட்களில் தாவீது கட்டின கூடாரத்துக்குள்ள அங்க லிமிட்டே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் போய் கர்த்தரை ஆராதிக்கலாம், எப்ப வேண்டுமானாலும் தேவனை தொழுது கொள்ளலாம், எப்ப வேண்டுமானாலும் அந்த ஸ்தானத்தில் போய் பலி செலுத்தலாம். தாவீது இந்த கூடாரம் தான் விழுந்து போனது. ஆண்டவர் எப்ப வேணாலும் கர்த்தரை போய் ஜெபிக்க, ஸ்தோத்தரிக்க, நம்மை அர்ப்பணிக்கிற சில காரியம்தான் விழுந்திருக்கலாம். கர்த்தர் மீண்டும் அதை எடுப்பிக்க அது போதுமானவராய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்தா, ஈசாக்கை பலிபீடத்துல வைத்துவிட்டு அதுல தேவ சமூகத்துல அவன் சொல்லுகிறான், மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். அவரால் மட்டும்தான் சாம்பல்ல இருந்து 1000 ஈசாக்க தேவன் எடுப்பிக்க வல்லமை உள்ளவர் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை எப்படியெல்லாம் எடுக்க முடியும் என்பதை லூக்கா வேதவசனம் சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். எப்ப, எங்கிருந்து? இந்த கல்லுகளிலிருந்து. தேவன் நடக்காது, வாய்க்காது, இதிலிருந்தெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற இடத்திலிருந்தெல்லாம் தேவன் எடுப்பித்து தேவன் ஸ்தாபிக்கிற ஆண்டவர் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஏசாயா 61:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை அவர் எடுப்பித்து கட்டுகிற ஆண்டவர். எதெல்லாம் கர்த்தர் எடுப்பாராம்? பூர்வத்தில் நிர்மூலமானதை கூட தேவன் எடுப்பிக்கிறவர். மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. விழுந்து போனதா, நிர்மூலமானதா, நடக்காதா, வாய்க்காதா, இது ஆகாதா, இதுல இருந்தெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படிலாம் எல்லாம் யோசிக்கிறீங்களா? கர்த்தராலே முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் தம் கரத்தில் எடுக்கிற மாதம் இந்த 12வது மாதம் 2025 கடைசியில கர்த்தர் திரும்ப எடுக்க போகிறார், திரும்ப கையில தொட போகிறார். இதெல்லாம் கர்த்தர் தொடவே முடியாது, இந்த ஏரியாவில் போகவே முடியாது, இது நடக்கவே நடக்காது. அந்த எல்லா விஷயங்களையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுக்க போறார். அது உங்க பிள்ளை வாழ்க்கையா இருக்கலாம், உங்க வியாபார காரியமா இருக்கலாம், உங்க சொத்து காரியமா இருக்கலாம். சத்துரு இடித்து போட்ட காரியத்தை தேவன் மீண்டும் கையில எடுக்க போகிறார். அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். ஒன்று, ரீபில்ட், திரும்ப கட்டுகிறவர். இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்தால் நான் 3 நாளைக்குள்ள நான் என்ன செய்வேன்? கட்டி எழுப்புவேன். ஒண்ணுமே இல்லாம தரமட்டமானாலும் சரி, ஆண்டவரால் மாத்திரம்தான் இது முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா கையில் அதெல்லாம் எடுத்துட்டாருன்னா நம்ம நினைப்போம் தெரியுமா, சில விஷயம்லாம் அவ்வளோதான், கிடப்புல போட்டாச்சு நம்மளே சொல்லுவோம். சில கேஸ் எல்லாம் விடுவார், கிடப்புல போட்டாங்க, நம்மளை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் கத்த திரும்பி கையில் எடுத்துருவார். எடுத்துட்டாருன்னா கட்டிடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், அதுக்காகத்தான் ஜெபம் பண்ணுறோம். அவர் கையில் எடுக்கிறதற்காக நம்மளை சுத்திகரிக்கிறோம். சுத்திகரிக்கும் காலத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம். பண்படுத்துகிற காலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். God wants to rebuild. திரும்ப தேவன் கட்ட விரும்புகிறார். அவர் கட்டுகிற தேவன். ஏசாயா 61:4 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர் புதிதாய் கட்டுவாராம். புதுசா தேவன் கட்டி எழுப்புகிறவர். ஏசாயா 2:2 எந்த ஆலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாய் மாற்றப்பட்டதோ, வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரப்போகிறது, அந்த ஆலயத்தை கடைசி நாளிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்திலே, பர்வதங்களின் கொடுமுடியிலே நான் ஸ்தாபிப்பேன் என்பதாக, திரும்ப நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் திரும்பி கட்டுகிறவர். எதெல்லாம் இடிக்கப்பட்டதோ, சத்துருவால இடிக்கப்பட்டதோ, தேவன் புதிதாய் கட்டுகிறவர். 2வது நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை, வேகமா போறேன். 2வது அவர் ரிப்பயர், திரும்ப பழுது பார்த்து கட்டுகிறவர். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் வாசித்து பார்த்தா வேதம் சொல்லுகிறது, பெராக்கியாவின் மகன் மெசுல்லாம்
பழுது பார்த்து அவர்களை கட்டினான். அதே போல அருகே தெக்கோவா ஊரானான், பழுது பார்த்து கட்டினார்கள். எதெல்லாம் இடிக்கப்பட்டு இதெல்லாம் முடியாது இல்லை, அதை திருப்பி கர்த்தர் பழுது பார்த்து கட்டுகிற ஆண்டவர். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோவாப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மீண்டும் அதன் இருக்கிற சுதந்தரித்த எல்லா பட்டணங்களையும் அவன் பழுது பார்த்து மீண்டும் கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா ஆலயத்தை மீண்டும் பழுது பார்த்து கட்டினான் என்று அங்கே 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பல பேர் பழுது பார்த்து தேவன் கட்டும்படி செய்தார். ஒன்று ரீபில்ட், இன்னொன்று ரிப்பயர், மூன்றாவது நான் சொன்னேன் ரெஸ்டோர். சகரியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை நான் இன்றைக்கே உங்களுக்கு தருவேன் என்று தமிழ் வேத புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஆனா வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா I restore double to you, நான் திரும்ப 2 மடங்கு நான் எடுப்பிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மடங்கு கர்த்தர் திருப்பி எடுப்பித்து கட்டுவார். ஒன்று புதிதாய் கட்டுவார், இன்னொன்று பழுது பார்த்து கட்டுவார், மூன்றாவது திரும்ப தேவன் எடுப்பித்து தேவன் கட்டுகிற ஆண்டவர். யோபு 22:23 நீங்கள் வாசித்தா, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார் திரும்ப கட்டப்படுவீர்கள். ரெஸ்டோ, திரும்ப தேவன் எடுப்பிப்பார். இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 2:23 வாசித்தா, அவர் உன் ஆத்துமாவை தேற்றி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் ரெஸ்டோர் மை சோல், ஆண்டவரே என் ஆத்துமாவை மீண்டும் எடுப்பிப்பீராக என்று வேதம் சொல்லுகிறது. அவர் திரும்ப, அவர் பழுது பார்க்கிறவர், புதிதாய் கட்டுகிறவர், திரும்ப தேவன் எடுப்பித்து கட்டுகிறவர். நாகும் 2:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் யாக்கோபின் மகிமையும் இஸ்ரவேல் மகிமையையும் இழந்து போனதை மீண்டும் திரும்ப தேவன் சபைக்குள்ள தேசத்துக்குள்ள கொண்டு வருகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஒரே ஒரு மனிதனை வேகமா சொல்லுகிறேன், திரும்ப கட்டுவார், பழுது பார்த்து கட்டுவார், திரும்ப எடுப்பிப்பார், புதுப்பிக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். ஒரு மனிதன் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம். இந்த நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் உங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியில் ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசித்தார், எப்தா செபுலோனாகிய ஏலோம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். எப்தா அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அங்கே எப்தாவை குறித்து வேதத்தில் நீங்க பார்க்க முடியும். எப்தா யார்? ஒரு பரஸ்திரியின் மகன். ஒரு பரஸ்திரியின் மகனாய் இருந்த கீழையாத் ஊரானாய் இருந்தவன் இந்த எப்தா. இவன் எப்தா வளர்ந்த போது அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பெற்றோர் செய்த தப்பிதங்களுக்காக, பெற்றோர் செய்த பாவத்தின் நிமித்தம் தண்டிக்கப்பட்டவன் இந்த எப்தா. இவர்களுடைய சகோதரர்கள் பெரியவர்களாய் மாறி போனதற்கு பின்பாக எப்தாவை அவனை வீட்டை விட்டு விரட்டினார்கள் என்று வேத வசனம் அவனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. எப்தாவுக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை. யூதர்களுடைய முறைமையின்படி ஒரு பரஸ்திரியின் மகனாய் இருந்தா அவனுக்கு சுதந்திரம் கிடையாது, பங்கு கிடையாது. அவன் குடும்பத்தை கட்ட மாட்டார்கள், அவனை வனாந்தர மார்க்கமாய் அனுப்பி விடுவார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனா இவனோ பராக்கிரமசாலியா இருந்தான். இவன் பராக்கிரமசாலியா இருந்தான், கர்த்தருக்காக பயங்கரமான காரியங்களை செய்து பலசாலியா இருந்தான். இவனை வீட்டில் வைத்திருந்தால் இவர்களுக்கு மேன்மையும் ஆசீர்வாதமும் கிடைத்திருக்கும், பெயர் பிரஸ்தாபம் வந்திருக்கும். ஆனா அதையும் விரும்பாமல் இவனை விரட்டி அடித்தார்கள் என்று அதற்கு பின் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. துரத்தினார்கள் என்பதாக. இவன் பரஸ்திரியின் மகன், சுதந்திரம் இல்லை. இவனுடைய மூத்த சகோதரர்கள் இவனை துரத்தினார்கள். எப்தாவோ இதன் நிமித்தம் விரக்தி அடைந்து வீணரோட கூட போய் சேர்ந்து அவன் மற்றவர்களோட யுத்தம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வீணரோட
வீணரோட, உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத ஆட்களோட சேர்ந்து வீணரோடு, அப்படின்னா அண்டர், சிலரை வீணா இருப்பாங்க பாருங்க, சில ஒதுக்கப்பட்டிருப்பாங்க பாருங்க. சில நேரம் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறதற்கு முன்பாக, கட்டுகிறதற்கு முன்பாக, ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பாக, நம்மளை தாழ்த்தினதற்கு பின்பாக தான் கர்த்தர் மீண்டும் உயர்த்துகிற ஆண்டவர். எப்பவுமே ஆண்டவர் டக்குன்னு தூக்குகிறவர் அல்ல. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது, ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த உன்னை ஆடுகளை விட்டு பிரித்து பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்த இஸ்ரவேல்ல உன்னை ராஜாவாய் மாற்றி இருக்கிற. எப்பயுமே கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறார்னா அவனை முதல்ல தரமட்டமா மாத்திட்டு தான் அதுக்கப்புறம் தேவன் அவனை உயர்த்துகிறவர், எடுப்பிக்கிறவர். உடனே இருக்கிற இடத்துல இருந்து தேவன் தூக்குகிற தேவன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலா இருந்த நேரத்தில் கமாலியலின் பாதத்தில் படித்தவன், எபிரேயன், ரோமன், பரிசேயனும் பரிசேயனுக்கு மகனுமாய் இருக்கிறவன், 3 கப்பல் வைத்திருந்தவன், அவ்வளவு PhD படித்திருந்தவன். அவனே சொல்லுகிறான், எல்லாத்தையும் லாபம் என்று நஷ்டம் என்று இருந்ததெல்லாம் குப்பையுமாய் நஷ்டமுமாய் எண்ணின கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக தரமட்டமா ஒண்ணும் இல்லாம கர்த்தர் கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை கட்டி எழுப்பி ராஜ்யங்களுக்கு, ராஜாக்களுக்கு, அரண்மனைகளுக்கு, ஆளுகிறவர்களுக்கு, தேசங்களுக்கு, சபைகளுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் தேவன் உயர்த்தினார். எப்தாவையும் அப்படிதான், பராக்கிரமசாலி, ஆனா வீணரோட போய் கூட சேர்ந்து யுத்தம் பண்ணினார். அவனை கீழே தாழ்த்தி அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை உயர்த்தும்படி தேவன் செய்தார். இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. அதே கீழையாத்தில் உள்ள மனுஷர்களுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்கள் எழும்பி யுத்தம் பண்ணும்படி வந்தபோது, அப்பொழுது எல்லாரும் கூட்டமாய் கூடி போய் எவனை வேண்டான்னு சொன்னார்களோ, எவனுக்கு சுதந்திரம் இல்லை என்று விரட்டி அடித்தார்களோ, பரஸ்திரி மகன் என்று அவனை ஏளனமாய் பேசி துரத்தி விட்டார்களோ, இவனை வைத்தால் நமக்கு கேவல நஷ்டம் என்று சொன்னார்களோ, அவர்களே மீண்டும் போய் யெப்தாவினிடத்தில் எங்களுக்காக நீர் எங்களோடு இசைந்து வந்து அம்மோனோடு யுத்தம் பண்ண வேண்டும், அவர்கள் எங்களுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது, இப்போ யெப்தா சொல்லுகிறான், நீ கீலேயாத்தில் என்னை நீங்கள் தலைவனாய் மூப்பராய் வைப்பீர்களானா நான் உங்களோட கூட வந்து நின்று யுத்தம் பண்ணுகிறேன். அவர்கள் எல்லாரும் தீர்மானம் பண்ணி உம்மை நாங்கள் தலைவனாய் வைப்போம் என்பதாக. யார் துரத்துனாங்களோ, யார் அழிக்கணும் நினைச்சாங்களோ, யார் இவன் ஒன்னும் இல்லாம போகட்டும் நினைச்சாங்களோ, யார் அவனை விரட்டி அடித்தார்களோ, அவங்க கையை கொண்டே கர்த்தர் அவர்களை கட்டும்படி தேவன் செய்கிற ஆண்டவர். இந்த காலை ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை விரட்டினவர்கள், உங்களை வேணான்னு ஒதுக்கினவர்கள், உங்களுக்கு ஒன்று கொடுக்காம துரத்தினவர்கள், உங்களை அற்பமா பார்த்தவர்களுக்கு முன்பாக அவர்களை கொண்டே அவர்களுக்கு முன்பாகவே உங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இது நடக்க போகுதுன்னு நீங்க நம்ப போறீங்கன்னு தெரியல. ஒரு நிமிஷம் கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை ஆராதனையில் துரத்தி விட்டவர்கள், விரட்டி விட்டவர்கள், அற்பமாய் பார்த்தவர்கள், ஏளனமாய் பார்த்தவர்கள், சுதந்திரத்தையும் நன்மையும் கையிலே கொடுக்காமல் விரட்டி விட்டவர்களே வந்து அவர்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை விரட்டினவர்கள், உன்னை துரத்தினவர்கள், உன்னை அற்பமா எண்ணினவர்கள், உன் நாயகிகள் உன் பாதத்தில் வந்து விழுவார்கள், அவர்கள் உன் தூளை நக்குவார்கள், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் மீண்டும் எடுப்பிப்பார். அம்மோன் புத்திரர்களோடு ஸ்தானாதிபதிகள் அனுப்பி, பிரபுக்களை அனுப்பி பேசுகிறான், நான் யுத்தத்துக்கு வரேன், நீ ஃப்ரீயாக விட்டுரு, நீ இதை இடத்த விட்டுட்டு காலி பண்ணுன்னு. ஆனால் அவன் சொல்கிறான் இல்லைன்னு. திரும்பி ஆள் அனுப்பி விட்டுட்டு யெப்தா சொல்கிறான், எங்கள் முற்பிதாக்கள் இந்த தேசத்தை சுதந்திரிக்க வரும்போது வழியாக போகும்போது தான் இதை கட்டினார்கள், நீ இடம் கொடுக்கலை, அதனால தான் மோவாப் தேசத்தின் வழியாக போகும்போது அவர்களோட யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை சுதந்திரித்து அவர்கள் மீண்டும் தங்களுக்காக கட்டி கொண்டார்களே தவிர வேற எந்த விதத்தில் இதை நாங்கள் எடுக்கலைன்னு சொல்லி சமாதானம் தான் பேசுகிறான். ஆனால் அம்மோன் புத்திரரின் ராஜாவோ அதை கேட்க மனமில்லாமல் யுத்தத்துக்கு வந்தான். யெப்தா தேவ சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணா, ஆண்டவரே நான் இந்த யுத்தத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பீரானா, இதை நான் என் வீட்டுக்கு முன்பாக எது வருகிறதோ உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்பதாக. கர்த்தர் அம்மோனிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அவன் சொன்ன மாதிரி பலி செலுத்தினான். யெப்தாவை தேவன் அந்த தேசத்தில் நியாயாதிபதியாய் நிறுத்தி, ஒன்றும் இல்லை, பாலானது அற்பமானது என்னப்பட்டதை மீண்டும் கர்த்தர் கட்டி இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா
நியாயாதிபதியா கர்த்தர் அவனை உயர்த்தி கட்டினது போல இந்த காலை முதல் ஆராதனையிலையும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நிர்மூலமானது, பாலானது, ஒதுக்கப்பட்டது, புறம்பாக்கப்பட்டது, சீன் அற்பமா எண்ணப்பட்டது எல்லாத்தையும் கர்த்தரே இந்த மாதம் கன்சிடர் பண்ண போறார், கையில் எடுக்க போகிறார், மீண்டும் கட்டுவா. முழங்கால் படியிடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருடைய சமாதானத்தோடு தேவ கரத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போம். ஆமேன். இந்த பரிசுத்த இந்த பந்தியில நாம் சேரும்படி ஆண்டவர் கரத்தில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். ஆமேன். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானசானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பந்தியில நீங்கள் சேரும்படியாக உங்களை தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துரத்தப்பட்டவன், ஆமேன், அற்பமா எண்ணப்பட்டவன், சுதந்திரம் இல்லாமல் வெளியே அனுப்பப்பட்டவன், இது ஒவ்வொரு காரியத்துக்கும் அவ்வளவு விளக்கம் இருக்கிறது. வரும் நாட்களில் நான் உங்களோட பேசுவேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.